ரைட். இதுல இந்த கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 3 ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்த 2024ல கேட்டிருக்காங்கல்ல. எப்படி சால்வ் பண்ண பாருங்க. A particle executes simple harmonic motion with amplitude A, same potential, same kinetic energy. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த கொஸ்டின் தான். 2024ல கேட்டிருக்காங்க. அப்போ y equals to a by root 2, y equal to a by root 2 இருந்தாதான் கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 1:1 இருக்கும்னு கத்துக்கணும். ரைட்டா? இது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி 2024ல ஒரு பிரமாதமான கொஸ்டின். 2024ல இங்க பாருங்க, இது எப்படி சால்வ் பண்ணு சொல்லித்தரேன். கவனமா கவனி. என்ன பண்ணிருக்காங்க பாரு, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. ஒய்க்கோ இல்லைன்னா எக்ஸோ ஏதோ ஒன்று, x equal to 5 sin pi t plus pi by 3 கேட்டிருக்கிறது. ஆம்ப்ளிடியூட் கேட்டிருக்காங்க, டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் பார்த்ததுமே சொல்லிடுவீங்க, y equal to a sin omega t plus pi by 3 இருக்கா. இந்த ஈக்குவேஷன் இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. இப்போ a வந்து 5. டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒமேகா டி இருக்க வேண்டிய இடத்துல பை டி இருக்கு. ஆமா, ஒமேகாவுக்கு பதிலா 2π by t into t equal to pi into t. tt போயிடுச்சு, பை பை போயிடுச்சு. அப்ப t வேணும்னா 2 செகண்ட்ல. அப்போ ஆப்ஷன் 1 இருக்கலாமா? செக் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் பியா? ஓ, ஆப்ஷன் கரெக்ட். நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் தெரியுதா? கண்டுபிடிச்சிங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சியா? சார் யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட்ல இதுதான். மார்சலின், ஸ்ரீநிதி, யோகிதா, ஹர்ஜிதா, எல்லாருமே அகைன் குட் ஆஃப்டர்நூன். தெரியுதா நான் என்ன அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்ட்டு? 5 சென்டிமீட்டர் 5 மீட்டர். நான் சொல்லலை, எப்பவுமே ஆப்ஷன் ஏ வந்து அங்கேயே நம்மள மடக்கி உட்கார வச்சுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ கொஸ்டினை பார்த்துக்கோ. இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆம்ப்ளிடியூடு, டைம் பீரியடு, ஃப்ரீக்வன்சி என்ன வேணாலும் கேட்கலாம். இங்கே ஃபேஸ் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. சார் இந்த பை பை 3 என்ன பண்ணும்? பை பை 3 வச்சு இங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒமேகா டி இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கணும். கற்றுக்கிட்டீங்களா? இந்த கொஸ்டின் ஒழுங்காக சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது இது இன்னும் சிம்பிள் பண்ணல நடத்தல. இந்த கொஸ்டின் தான் ரொம்ப நேரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்த கொஸ்டின். டூ 2023ல கேட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு கிராஃபை பார்க்கணும். இதுதான் டோட்டல் டைம் பீரியட். கிராஃபை பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கணும். இது ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம் இல்லை, இது ஒரு கம்ப்ளீட் வேவ் ஃபார்ம். டைம் பீரியட் வந்து 8 செகண்ட். இப்போ இந்த இடம் ஆம்ப்ளிடியூட் ஏ வேல்யூ வந்து 1, அவ்வளவுதான். டேட்டா நம்ம எடுத்துடணும். A1 T8. acceleration of the particle at t equal to 2 second. முதல்ல ஆக்சலரேஷன்னா டைரக்டா நீ a equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அங்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு அப்படியே பொறுமையா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு போகணும். y equal to ஜெனரல் ஈக்குவேஷன் a sin ஒமேகா t. ஆமா சார், yக்கு aக்கு பதிலா 1, sin ஒமேகாவுக்கு பதிலா 2π by t, t8 t. அப்ப இது π by 4. அப்ப y ஓடது sin π by 4 into t. கத்துக்கிட்டீங்களா? இது y. v வேணும்னா இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், dy by dt. sin π by 4 t பண்ணா cos π by 4 into t. ஆமா, தென் π by 4 மல்டிபிகேஷன்ல வந்து π by 4. ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க at t equal to 2 செகண்ட். ஆக்சலரேஷன் வேணுமா? ஏற்கனவே இங்க ஒரு π by 4 இருக்கு. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைனு π by 4 into t. தென் இந்த π by 4 into t க்கு ஒரு π by 4. அப்ப ஆக்சலரேஷன் என்ன ஆச்சுன்னா மைனஸ் π by 16 sin π by 4 into t. முஷமா அவங்க எந்த டைம்ல கேட்டிருக்காங்க? 2 செகண்ட்ல கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். acceleration equal to minus pi by 16 sin pi by 4 t க்கு பதிலா 2 அடிச்சா sin pi by 2 sin 90 1. அப்ப minus pi by 16
நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. இந்த π/4 இந்த π/4 என்ன வரணும்? π²/16 வரணும்ல. நான் ஸ்கொயர் ரூட் வந்திருக்கேன் பாருங்க. இது தப்பு. இது ரைட்டா இருக்கலாம், இதுவும் ரைட்டா இருக்கலாம். லாஸ்ட் ஒன் தப்பு. பட் மேக்னட்யூட் வைஸ் ஆப்ஷன் பி ரைட், சைன் வைஸ் ஆப்ஷன் சி தான் ரொம்ப கரெக்ட். எல்லா கொஸ்டினுக்கும் இப்படிதான் நீங்க ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் பண்ணோடனே 1a = -ω² a sin ωt போட்டு பார்க்கலாம். -ω², 4π² t க்கு பதிலா 8² a க்கு பதிலா 1 sin ஒமேகாவுக்கு பதிலா 2π/8 t க்கு பதிலா 2 வருதான் செக் பண்ணுவோமா? 2 2 4 2 8 2 2 4 ஆமா. sin π/2 1 sin π/2 1 முடிஞ்சு போச்சு. இங்க -4π²/8² 4π²/64 செக் இதுலயே போட்டு போயிருக்கலாம்ல. நான் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி போடலாமே, அங்கேயே தான் அதுவும் வந்திருக்கு. அதே π²/16 தான் இங்கேயுமே. நம்ம விருப்பம் தான் போடலாம், எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஏ முன்னாடியே கொடுத்துட்டோம், ஒமேகாவை உடைச்சிட்டோம் 2π/t. ரைட், பார்த்துக்கிட்டீங்களா கான்செப்ட்? போகவா சிம்பிள் பண்ணல முடிச்சு 2 பேர் அவுட்டு. யாரு? ஹரிசங்கர், அப்புறமா ஓகே சரி பை. அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா சம்மையும் ஒரு டைம் ட்ரை பண்ணிப்பாரு. இன்னைக்கு இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணது ஒரு 2 கொஸ்டினுக்கு நல்லா இருக்கும். ரைட், அடுத்தது பை சிம்பிள் பெண்டுலம். ரொம்ப சிம்பிளா இருக்கும், பேருக்கு தகுந்த மாதிரி. பாரு, சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் ஒன்றும் இல்லை பை, ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு மெட்டல் பாபு மாசிம் ஒரு சின்ன கோழி குண்டு மாதிரி ஆசிலேட் பண்றீங்க. பாசிட்டிவ் மேக்ஸிமம், நெகட்டிவ் மேக்ஸிமம், மீன். ஒரு டைம் கம்ப்ளீட்டா போயிட்டு வர்றது தான் டைம் பீரியட், நல்லா தெரியும். பட் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் L. சார் டெரிவேஷன் வேண்டாம், t = 2π√L/g, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் பெண்டுலம் t = 2π√L/g, t = 2π√L/g. இங்கதான் நிறைய சிக்கல் இருக்கு. t = 2π√L/g. இந்த ஃபார்முலா உணர்ந்துட்டீங்கன்னா போதும். லென்த் அதிகமானா டைம் பீரியட் அதிகமாகும். அப்ப t is proportional to √L. நீங்க எர்த்ல தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்றீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு 10 மீட்டர்ல செய்றீங்க, செகண்ட் ஒன்னு 20 மீட்டர்ல செய்றீங்க. பட் ரெண்டுமே எர்த்ல தான் பண்றீங்க. g சேம். அப்ப g கான்ஸ்டன்ட். யாருக்கு டைம் பீரியட் அதிகமா இருக்கும்? 20க்கு தான் சார் அதிகமா இருக்கும். அப்ப t2/t1 = √20/10. t2 = √2 times of t1. எப்படி வேணாலும். இப்ப L பொறுத்து டைம் பீரியட் என்ன ஆகும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். லென்த் அதிகமானா டைம் பீரியட் அதிகமாகும். இது ஒரு கேஸ். அடுத்தது லென்த் சேம் தான், ஒன்னு எர்த்ல பண்ற, இன்னொன்னு சாட்டர்ன்ல வேற ஏதோ ஒரு பிளானட்ல பண்றீங்க. இப்ப டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்றது? டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√g. ஏன் சார் டைம் பீரியட் = 2π√L/g தானே? நிறைய சம் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல சம் எல்லாம் அப்படியே திருப்பி கூட சால்வ் பண்ண வேண்டாம், ஐடியா புரிஞ்சுக்கிட்டா போதும். கிராவிட்டி மாறுமா, லென்த் மாறுமா? 2 லென்த்துக்கு இங்கேயே பண்றீங்க, லென்த் தான் மாறும். லென்த் சேமா இருக்கு, பிளானட்டை சேஞ்ச் பண்றீங்க, கிராவிட்டி மாறும். இப்ப டைம் பீரியட் ஆஃப் பிளானட் பை டைம் பீரியட் ஆஃப் எர்த். இங்க ரூட் ஆஃப் கிராவிட்டி எர்த்தோடது, கிராவிட்டி பிளானட்டோடது. சால்வ் பண்ண ஆன்சர். எப்பயுமே எர்த்தோடது 10ன்னு வச்சுக்கோ, இல்லை 9.8ன்னு வச்சுக்கோ. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. பட் t = 2π√L/g. உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு கேள்வி. முதல்ல நான் என்ன பண்றேன், 1 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்டுலம் எடுத்துக்கிறேன். அடுத்தது 5 kg மாஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெண்டுலம் எடுத்துக்கிறேன். லென்த் சேம் தான். யாரோட டைம் பீரியட் அதிகமா இருக்கும், யாரோட டைம் பீரியட் கம்மியா இருக்கும்? ஏன்னா டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். நீ நினைச்சிட்டு இருப்ப 1 kg ஜாலியா போயிட்டு வந்துடும் சீக்கிரமா, டைம் பீரியட் கம்மியா இருக்கும். 5 kg கஷ்டப்பட்டு போகும். அதான் இங்க இல்ல. நீ 1000 கிலோ இல்ல 10,000 கிலோ வச்சாலும் சரி, 1 கிலோ வச்சாலும் சரி, டைம் பீரியட் மாறாது. லென்த் சேமா இருக்கா, டைம் பீரியட் சேமா தான் இருக்கும்.
லென்த் சேமா இருந்தா டைம் பீரியட் சேமா தான் இருக்குன்னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். அதுக்கப்புறம் அதே லென்த் தான், முன்னாடி என்ன பண்ற ஸ்லோவா ஆசிலேட் பண்றீங்க, அடுத்தது பார்த்தா பயங்கர ஃபாஸ்டா ஆசிலேட் பண்றீங்க. அப்போ ஆம்ப்ளிடியூட் யாருக்கு மேக்ஸிமமோ அவங்களுக்கு தான் டைம் பீரியட் மேக்ஸிமமா இருக்குமா? அங்கேயும் தப்பு பண்றீங்க. டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். கத்துக்கிட்டீங்களா? இப்ப 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. டைம் பீரியடுக்கும் லென்த்துக்கும் என்னடா சம்பந்தம்? சார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைம் பீரியடுக்கும் மாஸுக்கும் என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப், தப்பு பண்றேன், ஜி, சாரி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். இந்த 4 விஷயத்தையும் சம் போட கத்துக்கணும். அதே மாதிரி அடுத்தது இப்ப சமீபத்துல கேட்ட ஒரு விஷயம், கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சுட்டா என்ன ஆகும்? The whole pendulum is immersed into a liquid. The whole pendulum is immersed into a liquid. ஒரே நிமிஷம் கவனமா கவனி. இங்க பாருங்களேன், இது ஒரு பெண்டுலம் ஏர்ல ஆசிலேட் ஆகுது, அப்ப டைம் பீரியட் டி. அதே பெண்டுலம் வாட்டர்ல பிளேஸ் பண்ணிட்டேன், the whole apparatus is immersed into a liquid, அப்ப ஆசிலேட் ஆகுது, அப்ப டி டாஷ். டீக்கு என்ன ஃபார்முலா? 2 pi root of L by G. T dash 2 pi root of L by G dash. ஆமா சார். ஆனா அந்த G dash எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? எல்லாருமே கிராவிட்டி படிச்சிருப்பீங்க, அது கிராவிடேஷன் படிச்சிருப்பீங்க. அதுல G dash equal to G into 1 minus sigma by rho. தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கிராவிடேஷன் படிச்சிருப்பீங்க, அந்த பக்கம் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படிச்சிருப்பீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல. தண்ணிக்குள்ளார ஒரு பொருள் இருந்தா, லிக்விட்குள்ளார ஒரு பொருள் இருந்தா, அதோட கிராவிட்டி G into 1 minus sigma by rho. உங்களுக்கு தெரியுமா, ரோன்றது எப்பவுமே டென்சிட்டி ஆஃப் அ பாடி, சிக்மா நீங்க எடுத்துக்கிட்ட லிக்விடோடது. அப்ப இந்த சம்மை எப்ப நீங்க சால்வ் பண்ணணும்னாலும் லிக்விட்குள்ளன்னு சொல்லிட்டாலே T dash equal to 2 pi root of L by G dash. G dashக்கு பதிலா G by 1 minus sigma by rho. இந்த ஃபார்முலால தான் நீங்க சம் போடணும். T dash equal to 2 pi root of L by G into 1 minus sigma by rho. யோசிச்சு பாரு, தண்ணிக்குள்ள வச்ச பிறகு எப்பவுமே G dash எப்படி இருக்கும்? G minus some value. அப்ப G dash is always less than G. ஏர்ல G 10, அதே மெட்டீரியல்ல கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு லிக்விட்ல வச்சா G below 10 இருக்கும். அப்ப G dash is less than G னா T dash is greater than T. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். உணர முடியுதா உங்களால? சரி, ஏர்ல இருக்கும்போது டைம் பீரியட் 10 செகண்ட் சார், அதே தண்ணிக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் 20 செகண்ட் ஆயிடுது, டைம் பீரியட் அதிகமாகுது. என்ன காரணம்? கிராவிட்டி குறையுது. அப்ப நல்லா கத்துக்கோங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஏர்ல G, லிக்விட்குள்ளார G dash. லிக்விட்குள்ளார போயிட்டாலே G dash கம்மியா தான் இருக்கும், T dash அதிகமா தான் இருக்கும். சம்மா கேட்டாங்கன்னா ரோ கொடுத்துறாங்க, சிக்மா கொடுத்துறாங்க. டைம் பீரியட் கேட்டாங்க, எப்படி சார் சால்வ் பண்றது? சம் காட்டவா? பிரமாதமான சம். சம்மை இங்க படிச்சுக்கோங்க, சொல்யூஷன் அங்க போட்டு காட்டுறேன். 2023 சம் பர், கீழே பர், क्वेश्चन 8 பர். The simple pendulum oscillating in air, time period √3 second, completely immersed into a non-viscous liquid. Viscous liquidனா குழகுழன்னு இருக்கும், விளக்கெண்ண மாதிரி, கிளிசரின் மாதிரி இருக்கும், ரொம்ப தேங்காய் எண்ணெய் தொட்டு பார்க்குறோம்ல அந்த மாதிரி இருக்கும். அப்ப அதுல ஆசிலேஷன் நடக்காது, அப்படியே போய் உட்காந்துக்கும், கிரீஸ் மாதிரி இருக்கும். நான் விஸ்கஸ் லிக்விட்னா அவங்க கண்டிப்பா வாட்டர் தான் சொல்றாங்க. having density, இத படிங்க, 1/4 of material of the bob. 1/4 of material of bob. அப்ப அந்த 1/4 யாரு? G dash equal to G into 1 minus sigma by rho. கரெக்டா? அப்ப இந்த சிக்மா பை ரோவை தான் அவங்க என்ன சொல்றாங்க? சிக்மா பை ரோ. சிக்மா பை ரோ சொல்லனா ரோ மைனஸ், ஒரே நிமிஷம், G dash equal to G into 1 minus sigma by rho. கரெக்டாக தான் போட்டிருக்கேன், ரைட் பா. ஸோ 1 minus sigma by rho, கை தப்பு பண்ணாதில்ல. ஸோ அந்த சிக்மா பை ரோ தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 1/4ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஹேவிங் டென்சிட்டி, அந்த லிக்விடோட டென்சிட்டி 1, மெட்டீரியலோடது 4.
அப்ப சிக்மா பை ரோ 1/4 1/4. டைம் பீரியட் எப்படி சார் கால்குலேட் பண்றது? இங்கே போட்டு கட்டவா? பாரு, டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 root of L by G dash. G dashக்கு G into 1 minus sigma by rho. ஏர்ல இருக்கும் பொழுது √3 செகண்ட், ஏர்ல இருக்கும் பொழுது √3 செகண்ட். இங்க எவ்வளவு சார்? T dash equal to 2 root of L by G 1 minus 1/4. ஏன் 1 minus 1/4? sigma by rho equal to 1/4. அப்ப T dash equal to 2 root of L by 4 minus 1 3/4. அப்ப 3G/4 4 மேல போயிடுச்சு. இப்ப T dash equal to 2 4 வெளில எடுத்தா 2 வந்துரும். 2 √3 வெளில எடுத்தா by √3 ஆயிடும். √3 times of root of L by G. சார் ஃபைனலா சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துருவாங்க. அப்ப T dash equal to 2/√3 2 root of L by G. இத T ன்னு எடுத்துக்கலாமா? T. அப்ப 2/√3 யார்ல? √3 போயிடுச்சுன்னா 2 செகண்ட் ஆன்சர். நல்லா கத்துக்கிட்டியா? எப்ப லிக்விட் சம் வந்தாலும் இந்த லெசன்ல மட்டும் இல்ல, கிராவிடேஷன்லயும் லிக்விட் குள்ளாரன்னு வந்தா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்லயும் லிக்விட் குள்ளார வந்தா கிராவிட்டி G dash equal to, அதாவது அங்க கிராவிட்டி G dash equal to G into 1 minus sigma by rho ன்னு கத்துக்கணும். புரிஞ்சுச்சா? ரைட். சோ இந்த சம் ஒழுங்கா ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது ஸோ டைம் பீரியட் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? டைம் பீரியட்ல T equal to 2 root of L by G. அதுல ஒரே ஒரு கேஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். தண்ணிக்குள்ள வச்சா என்ன ஆகும் அது மட்டும் தான் பேசியிருக்கோம். இன்னும் லாரி மேல ஏற்றணும் என்னன்னோ வரலாம் இருக்கு. அப்படியே கூட வாங்க. ரைட். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆசிலேஷன். நல்லா இருந்துச்சா? அடுத்தது இப்போ எல்லாமே நம்ம ரிட்டர்ன் நோட்ஸ்ல இருக்கு, எங்கேயும் தேடாது, எல்லாத்தையும் ரொம்ப அழகா இருக்கேன். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆம்பிளிட்யூட். சரி, இதே லிஃப்ட்ல டைம் பீரியட் என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஐடியா தான். ஆக்சலரேஷன் என்ன ஆகும் பாருங்க. முதல்ல லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு, ஒரு பெண்டுலம் லிஃப்ட்டுக்குள்ளார இருக்கு. லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்தா G dash equal to G. ஏன்னா லிஃப்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறாது. அப்ப T dash equal to T. ஆமா சார், லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு, லிஃப்ட்டுக்குள்ளார பெண்டுலம் இருக்கு. ஏர்ல இருக்கும்போது டைம் பீரியட் T. அப்ப லிஃப்ட்டுக்குள்ள வச்ச பிறகு அந்த லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கு, அப்பவும் டைம் பீரியட் வந்து T தான். T dash equal to T. ஏன்னா கிராவிட்டி மாறல. லெஃப்ட் மூவிங் அப்வர்ட் இல்ல ஆக்சலரேட்டட் அப்வர்ட். பாருப்பா, நல்லா பாருங்க. லிஃப்ட் கீழே இருந்து மேல போகுது. இதுல ஒரு பெண்டுலம் ஒன்று பிளேஸ் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் லாஸ் ஆஃப் மோஷன் படித்திருப்பீங்களா? நான் இன்னொரு டைம் சொல்லி தரேன் உங்களுக்கு. மேல போகும்போது கிராவிட்டி என்ன ஆகும்னா ஆக்சலரேட் ஆகும்போது G plus A. தெரியுதா உங்களுக்கு? படிச்சிருப்பீங்க. இவ்வளவுனா இப்ப ஞாபகப்படுத்திக்கோ. லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட். ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும், ஞாபகம் இருக்கா? weight of the body downward mg, normal force upward. அப்ப n equal to mg plus ma. m விட்டுருங்க, G plus A. மூவிங் அப்வர்ட்ல G dash greater than G. அப்ப T dash less than T. உணருங்க, லிஃப்ட் அப்வர்ட்ல ஆக்சலரேட் ஆனா கிராவிட்டி அதிகமாகும், டைம் பீரியட் குறையும். டைம் பீரியட் குறையும் அர்த்தம் சீக்கிரமா ஆக்சலரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இது மூவிங் அப்வர்ட், ஆக்சலரேட்டட் அப்வர்ட். இல்லனா ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். என்ன சார் பண்றது? ஒரு பாடி பெண்டுலம் ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். G dash equal to டவுன்னாலே G minus A தான். டைம் பீரியட் T equal to 2 root of L by G. T க்கும் G க்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பார்த்தாலே தெரியுது G dash கம்மியா இருக்கு G விட, அப்ப T dash அதிகமா இருக்கும் T விட. சம்மா கேட்டா என்ன சார் பண்றது? அப்ப அவங்க மூவிங் அப்வர்டா மூவிங் டவுன்வர்டா ரெஸ்ட் ஆன் பார்க்கணும். இப்ப ரெஸ்ட்ல டைம் பீரியட் கேட்டாங்கன்னா சேம் ஃபார்முலா தான்.
2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி. அப்வர்ட்ல கேட்டாங்கன்னா 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி பிளஸ் ஏ. டவுன்வர்ட்ல கேட்டாங்கன்னா 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி மைனஸ் ஏ. அப்போ அவங்க ஏ கொடுத்துருவாங்க. லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் 2 மீட்டர் per செகண்ட், டிஆக்சலரேட்டட் 2 மீட்டர் per, ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு லென்த் தெரியும், ஜி தெரியும். அப்ப ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது எங்கெல்லாம் ஆக்சலரேஷன் 0 வருதோ கான்ஸ்டன்டா மேல போயிட்டு கான்ஸ்டன்டா கீழே வருது. அப்படி இருந்தாலும் கேஸ் ஒன்னு தான். ஆக்சலரேட்டட் அப்வர்ட், ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். அப்னாலே மறந்துடாத ஜி பிளஸ் ஏ, டவுன்னாலே ஜி மைனஸ் ஏ. இந்த கான்செப்ட் நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது pendulum is placed in a vehicle. Pendulum is placed in a vehicle. ஒரு வெஹிக்கிள்ல பெண்டுலம் வச்சா என்ன ஆகும்? ஒரு லாரி மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த லாரியில ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெண்டுலம் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். டயர் மாதிரி இது நம்பு, இதுதான் லாரி. லாரியோட ஆக்சலரேஷன் ஏ, இந்த பக்கம் போகுது. லாரி ஏ அளவுக்கு ஆக்சலரேட் ஆகும்போது பெண்டுலம் பேக் சைட்ல போகும். காரணம் சூடோ ஃபோர்ஸ்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ எம்ஏவோட டைரக்ஷன் இந்த பக்கம் சூடோ ஃபோர்ஸ். வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட். ரிசல்டன்டோட டைரக்ஷன் இங்க இருக்கும் எம்ஜி டேஷ். கரெக்டா 90 டிகிரி. அதனால எம்ஜி டேஷ் ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் எம்ஏ ஸ்கொயர் பிளஸ் எம்ஜி ஸ்கொயர். ஜி டேஷ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர். அப்ப பெண்டுலம் பிளேஸ்ட் இன் வெஹிக்கிள்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆட் ஆகுது ஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயரு. அதனால ஜி டேஷ் கிரேட்டர் தென் ஜி, அதனால டி டேஷ் லெஸ் தென் டி. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பெண்டுலம் ஒரு வெஹிக்கிள்ல பிளேஸ் ஆயிருக்கு, வெஹிக்கிள் ஏ அளவுக்கு ஆக்சிலரேட் ஆகுது. அந்த நேரத்துல கிராவிட்டி என்ன ஆகும்? கிராவிட்டி அதிகமாகும். டைம் பீரியட் என்ன ஆகும்? குறையும். இதை சம்மா கொடுத்தாங்கன்னா என்ன சார் பண்றது? டி ஃபார்முலா தான். டி ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஜிக்கு பதிலாக ஜி டேஷ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஜி ஸ்கொயர். இங்கதான் ஒரு ரூட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காத, உள்ளேயும் ரூட் போடணும். ஏ கண்டிப்பா சொல்லிடுவாங்க, பாடி இவ்வளவு ஆக்சிலரேட் ஆகுது, 10 மீட்டர் per செகண்ட்ல ஆக்சிலரேட் ஆகுது. ஜி ஆல்ரெடி உனக்கு தெரியும், லென்த் ஆஃப் த பெண்டுலம் தெரியும், டைம் பீரியட் கால்குலேட் பண்ணணும். ஸோ பெண்டுலம் இஸ் பிளேஸ்ட் இன் வெஹிக்கிள். இதுல பெரும்பாலும் கம்பாரிசன் கொஸ்டின் நிறைய இருக்கும். கம்பாரிசன் கொஸ்டின்னா எர்த்துல இருக்கும்போது டைம் பீரியட் எவ்வளோ, மூணுல போனதுக்கு அப்புறம் டைம் பீரியட் எவ்வளோ, இந்த மாதிரிலாம் இருக்கும். ரைட்டா? அடுத்தது பெண்டுலம் ஆல்மோஸ்ட் நிறைய பேசிட்டோம். டி ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி. ப்ரொபோஷனாலிட்டி சம் அதிகமா இருக்கும். டியும் எல்லும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஜியும் டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஒரு நிமிஷம், அது மாதிரி ஏதாவது சம் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். எல்லாமே ஸ்ப்ரிங் பெண்டுலமா இருக்கு. சிம்பிள் பெண்டுலத்துல சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு நிமிஷம். தேடும் போது இந்த எனர்ஜி விஷயம்லாம் கிடைக்கல. ரைட், பஸ் ஸ்ப்ரிங்ல தான் ரொம்ப நிறைய இருக்கு. இதுல 1999ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டைம் பீரியட்ல. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் 2 செகண்ட். The length is increased by 4 times. ஏய் கால் வாங்கலாம். The length is increased by 4 times. Find a new time period கேட்டிருக்காங்க. T equal to 2 pi root of L by G. கிராவிட்டி எர்த்துல தான் பண்றோம். அப்ப Tயும் Lயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப T dash by T equal to root of L dash by L. L dash 4 times of L, இது L போயிடுச்சு. T dash equal to 2 times of T. ஏற்கனவே 2 செகண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க ஏர்ல. இப்போ ஆன்சர் 4 செகண்ட். இப்பெல்லாம் இந்த மாதிரி சம் கேட்கறது இல்லை, பட் ப்ரொபோர்ஷனாலிட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. சில நேரங்கள்ல இந்த பர்சன்டேஜ்ல சம் கேட்பாங்க.
கொஸ்டின் கவனி. லென்த் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இன்க்ரீஸ்டு பை 2%. அப்படின்னா அது டெல்எல் பை எல்னு அர்த்தம். எரர் சம் ஞாபகம் இருக்கா? எஸ்ஐ யூனிட் இப்போ சமீபத்தில் சொல்லி கொடுத்தேன் அந்த கிளாஸ்ல எடுக்கும்போது. டெல்எல் பை எல் 2%, டெல்எல் பை எல் 2%. ராகேஷ் குட் ஆஃப்டர்நூன் பாய். ஹரிசங்கர் குட் ஆஃப்டர்நூன் பாய். ஏன் 2 பேர் லேட்டா? சார் நான் சொன்னல சீக்கிரம் வாங்கன்ட்டு. நானே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. குக் பண்ணுறது லேட் பண்ணிட்டாங்க பா. சரி லெசன் சூப்பராக முடிச்சு கொடுத்துலாம். அப்படியே ஒரு 4:30 4:40 எவ்வளோ தூரம் போகுது அது வரைக்கும் பக்கத்தில் தண்ணியெல்லாம் குடிச்சிக்கோ, ஜாலியாக கற்றுக்கும். டெல்எல் பை எல் 2%. டைம் பீரியட் கேட்குறாங்க. இந்த மாதிரி லெஸ் than or equal to 5% இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோன்னா எரர் ஃபார்முலா பயன்படுத்தணும்னு சொன்னேன். t equal to 2 pi root of l by g, t is proportional to l power 1/2. அப்போ del t by t equal to 1/2 times of del l by l. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பவர்ல இருக்கிறது ஃப்ரண்ட்ல வந்துடணும்னு சொன்னேன். del l by l 2%. அப்போ 1/2 into 2%, ஆன்சர் 1%. ஆப்ஷன்ல 2 இருக்கு. இன்க்ரீசஸ் பை 1%, டிக்ரீசஸ் பை 1%. எது ரைட்டா இருக்கும் சொல்லுங்க? இன்க்ரீசஸ் பை ஆர் டிக்ரீசஸ் பை? பேசு. இன்க்ரீசஸ் பை 1% ஆர் டிக்ரீசஸ் பை. ப்ரொபோர்ஷனாலிட்டி பாருங்க, டீக்கும் எல்லுக்கு என்ன சம்பந்தம் பாருங்க. லென்த் இன்க்ரீசஸ் பைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டைம் பீரியடும் இன்க்ரீசஸ். கரெக்டா ஆப்ஷன் பார்க்கணும். ஆப்ஷன் ஏவும் 2% தான், ஆப்ஷன் பியும் 2% தான். என்ன ஒன்று இன்க்ரீசஸ் பை 2%, இன்னொன்று டிக்ரீசஸ் பை 2%. ரைட்டா? ஸோ அதனால அதை ஒழுங்கா பார்த்து சால்வ் பண்ண கற்றுக்கணும். இப்போ அதிகமாக ஸ்ப்ரிங் கொஷின் நம்ப இருக்கு. நான் டக்குன்னு அங்கே போயிடுறேன். பெண்டுலம் கொஷின், ஸ்ப்ரிங்கு கட் பண்ணுற கொஷின் நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம். ஆ 2024 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணுவோமா? 2024 சம் நம்பர் 6 ஒரு நிமிஷம், பேஜ் நம்பர் 6 இருக்குமோ? கொஞ்சம் நல்லா கத்துக்கு, ஆத்மார்த்தமா கத்துக்கு. The mass of Bob in a simple pendulum increases to thrice its original mass. M dash equal to 3 times of M. நீ அதெல்லாம் கண்டுக்காது. ஏன்னா மாஸுக்கும் டைம் பீரியடுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். Length is made half of its original length. L dash equal to L by 2. Length is made half of its original length. Then the new time period of oscillation t dash equal to x by 2. Find the value of t. அதாவது find the value of x. அதாவது நம்ம x தான் t by 2 எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பேஜுக்கு t dash equal to t by 2. அப்போ t என்னவா இருக்கும்னு கேட்குறேன். ரொம்ப சூப்பராக சால்வ் பண்ணலாம். லென்த்துக்கும் டைமுக்கும் தான் பிரச்சனை. அப்போ t is proportional to root l. அவ்வளோதானே? t dash by t தானே? root of l dash by l தானே? t டேஷுக்கு t by 2 பை ஒரு t ஒரிஜினல், ரைட்டா? l டேஷுக்கு l by 2 பை l. ஒரு நிமிஷம், இது டீன்னு வச்சா நம்ம கேன்சல் பண்ற மாதிரி ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா எல்எல் போயிடுச்சு. x by 2 ஒரு நிமிஷம், இங்க t equal to 1 by root 2. சரி, root 2க்கு root 2 போயிடுச்சு, இங்க root 2. அப்ப x equal to root 2t. x equal to root 2t ரைட்டா? x equal to root ஆப்ஷன் பி. ஆமா, x equal to root 2t. இப்போ தெரியுது உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணிருக்கேன். t is proportional to root l. அதே ஃபார்முலா தான். ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ நியூ டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க, நியூ லென்த் கொடுத்துட்டாங்க.
லென்த் ஹாஃப் ஆயிடுச்சு, டைம் பீரியட் லென்த் ஹாஃப் ஆயிடுச்சு, நியூ டைம் பீரியட் ஹாஃப் ஆயிடுச்சு. அப்ப ஏற்கனவே இனிஷியலா என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உடனே t is proportional to root L. அப்ப t dash is proportional to root of L dash. t dash half ஆயிடுச்சு t by 2, L dash half ஆயிடுச்சு L by 2. சால்வ் பண்ண root 2 ஆன்சர். கத்துக்கிட்டீங்களா? பாருங்க x equal to root 2. அடுத்தது இதே மாதிரி தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதுல தான் பெரும்பாலும் சிம்பிள் பெண்டலம் சம் இருக்க தவிர பெருசா உடனே தண்ணிக்குள்ளார வைக்கிறது. 2 பை ரூட் ஆஃப் எல் பை ஜி டேஷ். ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்டூ 1 மைனஸ் சிக்மா பை ரோ. சிக்மா பை ரோவை அப்படிதான் கொடுப்பாங்க. 1/4 படிச்சல அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது டைம் 3:53. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சு ஒரே நிமிஷம். ஸ்ப்ரிங் பெண்டலம் போறோம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். ரைட், பார்க்கலாமா? ஒரே சொல்லு. எஸ் சார். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். அடுத்தது ஸ்ப்ரிங் பெண்டுலம் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஈஸி. அதிகமா சம் கேட்ட டாபிக். பஸ் ஸ்ப்ரிங் பாருங்களேன். இது நார்மல் ஸ்ப்ரிங், ஒண்ணுமே பண்ணல, நான் ஸ்ட்ரெச் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது எக்ஸ்டெண்டட் ஸ்ப்ரிங். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். அதனால எக்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உள்ள கொடுத்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்டா இருந்தா ரீஸ்டோரிங் டுவர்ட்ஸ் ரைட்டா இருக்கும்ல. அப்ப நல்லா யோசிச்சு பாரு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட். அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட், அதனால மைனஸ். ஸோ மைனஸ் கேஎக்ஸ். அப்ப ஸ்ப்ரிங்னாலே இனிமேல் முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஃபார்முலா F equal to minus kx. F equal to minus kx. K தான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? F equal to m omega square a ன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். m omega square y, m omega square x, a. இங்க இருந்து தான் நம்ம k கண்டுபிடிச்சிருந்தோம். k m omega square ன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா k by m. பஸ் சிம்பிள் பெண்டுலம் வந்தா வேற ஃபார்முலா 2 pi root of L by G. ஸ்ப்ரிங் பெண்டுலம் வந்தா k by m. குழப்பிக்காத, ஸ்ப்ரிங் பெண்டுலம் k by m, சிம்பிள் பெண்டுலம் L by G. அதே 2 pi தான் இங்கேயும் பாரு. ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k by m. நான் சொல்லல 2025 கொஸ்டின். அந்த பாக்ஸ் ஃபுல்லா சாண்ட் இருக்கும், அதுல சின்ன ஹோல் போட்டு அந்த சாண்ட் வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப மாஸ் குறையுது, ஒமேகா அதிகமாகுதுன்னு படிச்சால ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் தான். அப்ப டைம் பீரியடு 2 pi root of m by k. நல்லா கத்துக்கோங்க. டைம் பீரியட் வரும்போது நீ உனக்கு தெரிய வேண்டியது ஒமேகா ஃபார்முலா தான். அங்க இருந்த டைம் பீரியட் வேணுமா, ஃப்ரீக்வன்சி வேணுமா, ஒமேகா வேணுமான்றது இந்த மெயின் ஃபார்முலால இருந்து முடிவு பண்ணிக்கோ. ஒமேகா உடைச்சிட்டீங்கன்னா 2 pi by t, 2 pi by t root of k by m. அப்ப t மட்டும் வேணும்னா 2 pi root of m by k. நல்லா யோசி. டைம் பீரியடுக்கும் மாஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப மாஸ் குறைய 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 டைம் பீரியட் குறையும்.
டைம் பீரியட் குறைஞ்சா ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி அதிகமானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன் 2π நியூ. கத்துக்கிட்டீங்களா? ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூ. இப்படிதான் யோசிக்கணும். அதே மாதிரி கே என்ன ஆகுதுன்னு பாரு. கே கம்மியானா டைம் பீரியட் அதிகமாகும். கே கம்மியானா டைம் பீரியட் அதிகமாகும். இந்த விஷயத்தையும் நீங்க நல்லா கத்துக்கணும். அடுத்தது ஸ்ப்ரிங்கு சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா எப்படி இருக்கும், பேரலல்ல கனெக்ட் ஆயிருந்தா எப்படி இருக்கும் செக் பண்ணலாமா? நீங்க பாருங்க, இது ஒரு ஸ்ப்ரிங்கு, இன்னொரு ஸ்ப்ரிங் இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்ததுன்னா சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இது K1 இது K2. எப்படி நீங்க ரெசிஸ்டார் சீரிஸ் படிக்கிறீங்க R1 plus R2, கெபாசிட்டர் சீரிஸ் 1/R1 plus 1/R சரி 1/C1 plus 1/C2. அதே மாதிரி இங்க K1 K2 ரெண்டு ஸ்ப்ரிங். ஸோ அப்ப டோட்டல் K வேணும்னா K1 K2 by K1 plus K2. மறந்துடாத கெபாசிட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ ஸ்ப்ரிங்கு. கெபாசிட்டர் மாதிரி ஸ்ப்ரிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/C1 plus 1/C2 மாதிரி K1 K2 by K1 plus K2 கேஸ். பட் நிறைய சம்மனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ K1 ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க 4, K2 ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க 6. நீங்க கேஎஸ் கண்டுபிடிக்கணும். அந்த கேஎஸை வச்சுக்கிட்டு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். 2π root of m by k. m தோருக்கு பாத்தீங்களா, கேக்கு பதிலா கேஸ். ஏன்னா ரெண்டு ஸ்ப்ரிங் இங்க சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. பஸ் அம்மல்லாம் அசால்ட்டா போடலாம். t equal to 2π root of m by k. m மாறலன்னா அப்ப k மாறுது. அப்ப சீரிஸ்ல இருக்கு இல்ல பேரலல்ல இருக்கு. வழக்கம் போல நீங்க ரெசிஸ்டார் மாதிரி கெபாசிட்டர் மாதிரி என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். ரைட்டா? திரும்ப ஒரு டைம் சொல்லி தரேன். ஸோ டைம் பீரியட் ஃபார்முலா 2π root of m by k, அவ்வளவுதான். இப்போ when both springs are connected in series இப்படிதான் கொஸ்டின் கொடுப்பாங்க. மாஸ் 10 kg, K1 4, K2 6, find the time period. but t equal to 2π root of m, k க்கு பதிலா K1 K2 by K1 plus K2. இல்ல தனியா சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்து கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சீரிஸ் காம்பினேஷன்ல இப்படிதான் டைம் பீரியடை கண்டுபிடிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பேரலல் கத்து கொடுங்க. சரி, ஒரு ஸ்ப்ரிங் இங்க இருக்கு, இன்னொரு ஸ்ப்ரிங் இங்க இருக்கு, மாஸ் m இங்க அட்டாச் பண்ணிருக்கேன். பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு பேரலல். அப்ப இது K1 இது K2. நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் கெபாசிட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நான் டெரிவேஷன் போடல. பேரலல் K1 plus K2, பேரலல் K1 plus K2, K1 plus K2. அப்ப டைம் பீரியட் கேட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? வழக்கம் போல 2π root of m by k parallel. K1 6, K2 4. சால்வ் பண்ணா K என்ன ஆகும், டைம் பீரியட் என்ன ஆகும்னு பாத்துக்கணும். மாஸ் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கத்துக்கிட்டீங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். அதே மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு டயக்ராம் கொடுக்குறாங்க. சரி, இதை பார்த்தாலே எங்களுக்கு நல்லா தெரியுது இது parallel காம்பினேஷன் K1 K2. மேல parallel காம்பினேஷன் பார்த்துட்டோம். இங்க ஒரு ரிஜிடெண்ட் ஸ்ப்ரிங், மாஸ், ரிஜிடெண்ட் K1 K2. இது என்னப்பா காம்பினேஷனு? இதுவும் ரெஜிடெண்ட் ஒரு பக்கம், இதுவும் ரெஜிடெண்ட் ஒரு பக்கம். ஸ்ப்ரிங்கோட அடுத்த எண்டு மாஸோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமும் ஒண்ணு. குழப்பிக்காத, ஆரம்பத்துல எனக்கு என்னடா சீரிஸா பேரலல் குழப்பிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கோட ரெண்டு எண்டும் ரிஜிட்ல இருக்கு, இந்த ரெண்டு எண்டும் மாஸ்ல இருக்கு. அப்ப t equal to 2π root of m by kp. p க்கு பதிலா K1 plus K2. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஸ்ப்ரிங் சீரிஸ் அண்ட் பேரலல்ல p நிறைய சம் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்தது ஸ்ப்ரிங்கை நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்ண போறோம். இதோட பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் இஸ் கட். உங்களுக்கு தெரியுமா t equal to 2π root of m by k. t equal to 2π root of m by k. இது அப்படியே இருக்கட்டும். இனிஷியலா இது ஒரு ஸ்ப்ரிங்னு வச்சுக்கலாமா? அதோட கான்ஸ்டன்ட் k எடுத்துக்கலாமா? லென்த் l ன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா k l equal to constant அப்படின்னு அர்த்தம். kl equal to constant, kl equal to constant. லென்த் அதிகமானா அதாவது k is proportional to 1/l ன்னு அர்த்தம்.
லென்த் அதிகமா இருந்தா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப KL ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா K1 L1 ஈக்குவல் டு K2 L2. 3 கட் பண்ணா K3 L3. சரி, இன்னும் சரியா புரியல, நல்லா சொல்லுங்களேன். ஒரு ஸ்ப்ரிங்கு லென்த் ஆக்சுவலா L, ஒரு இடம் L/3 கட் பண்ணிட்டேன் K1, 2L/3 கட் பண்ணியிருக்கேன் K2. இப்போ K1ஓட வேல்யூ என்ன, K2ஓட வேல்யூ என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கட் பண்ணாததுக்கு முன்னாடி K, அப்ப KL ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்ப்ரிங் கட் பண்ற சம்பந்தம் இப்படிதான் சால்வ் பண்ணணும். அப்ப K1 KL ஈக்குவல் டு K1 L1 L/3, K2 L2 2L/3. இப்ப நீங்க K1 கண்டுபிடிங்க. L-ம் L-ம் போயிடுச்சு. K1 வேணும்னா 3K, L-ம் L-ம் போயிடுச்சு. K2 வேணும்னா 3K/2. தெரியுதா நான் எதாவது ஈக்குவேட் பண்ணேன்? KL ஈக்குவல் டு K2 2L/3. அப்ப L போயிடுச்சு. K2 ஈக்குவல் டு 3K/2. அப்ப K1 K2 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அவங்க உன்னை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன், ஃபைண்ட் டைம் பீரியட்னு கேட்பான். நீ என்ன பண்ணணும்? K1க்கு பதிலா 3K, K2க்கு பதிலா 3K/2, T ஈக்குவல் டு 2π√m/Ks. S-க்கு பதிலா K1 K2/K1 + K2. இதே மாதிரி சம்பவம் ரொம்ப வழக்கத்தை விட அதிகமா கேட்பான். ஸ்ப்ரிங்கை கட் பண்ணணும், கட் பண்ணா K1 K2 என்ன ஆகும்னு பார்க்கணும். அப்புறம் அது சீரீஸ்ல கனெக்ட் பண்றாங்களா, அது பேரலல்ல கனெக்ட் பண்றாங்களா, KS கண்டுபிடிக்கணும், KB கண்டுபிடிக்கணும், லாஸ்டா டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். சில நேரங்களில் ஃப்ரீக்வன்சி கேட்கலாம். அப்ப T ஈக்குவல் டு 2π√m/K. இங்க K தான் விஷயமே. ரைட்டா? சரி, நல்லா இருக்கு. இன்னும் ஒரு மாடல் ஏதாவது சொல்லுங்க. ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, ஒரு 2L/4 கட் பண்றேன் K1, 3L/4 இருக்கிறது K2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் K1 அண்ட் K2. தென் அதுக்கப்புறம் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா டைம் பீரியட் T1, பேரலல்ல கனெக்ட் பண்ணா டைம் பீரியட் T2. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ சொல்லுங்க. இது வரைக்கும் போலாம், 5 மார்க் மாதிரி ஓடும். ஆனா ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணலாம். முதல்ல K1 எழுது. KL ஈக்குவல் டு K1 L1. உணர முடியுதா? K1 ஈக்குவல் டு 4K. K2 எல்லாத்தையும் KL ஈக்குவேட் பண்ண அப்பதான் நல்லா இருக்கும். கட் பண்ணதுக்கு முன்னாடி L, K. K2 3L/4, LL போயிடுச்சு. K2 4K/3. இது சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா ஒரு டைம் பீரியட் ஆன்சர், பேரலல்ல கனெக்ட் பண்ணா ஒரு டைம் பீரியட் ஆன்சர். அப்புறம் ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கிறது அடுத்த சம். இப்படிதான் ஸ்ப்ரிங் சம் எல்லாம் சால்வ் பண்ணணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது ஸ்ப்ரிங்ல வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். ஸ்ப்ரிங் ஆல்மோஸ்ட் டன். ஒரே நிமிஷம். ஒன்னு ப்ரீவியஸ் இயர் சம்ம சால்வ் பண்ணிப்பாரு, இல்ல நான் அனுப்பின பேப்பரை சால்வ் பண்ணிப்பாரு. ஒரு நிமிஷம் பாரு. சம் நம்பர் 19 இதே மாதிரி சம் இப்ப சொன்ன இல்லையா, இந்த கொஸ்டின்லாம் பார்த்தது ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. 2017 ஏற்கனவே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K, கட் இன்டு a length 1 2 3, 1:2:3 அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் K', பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப K''. நான் அப்ப சொன்ன அதே சம் நம்பர் ட்ரை பண்றீங்களா? சும்மா உனக்கு என்ன தெரியுதோ ட்ரை பண்ணு. முதல்ல K1 K2 K3 கண்டுபிடி. அப்ப சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி K' எடு, பேரலல்ல கனெக்ட் பண்ணி K''. எடு,
ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுங்க. ஆன்சர் 1:9, 1:11, 1:14, 1:6. ட்ரையல் அண்ட் எரர்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கோ, தெரியலன்னு நான் சொல்லித்தரேன், சும்மா ட்ரை பண்ணி. கண்டுபிடிச்சியா? லென்த் 1:2:3. KL equal to constant. இப்படியே போடலாம் அழகா. ஏதாவது பண்ணுங்க பா. Sir, 1:11. 1:11 ஃபைனல் ஆன்சரமா? ஆமா சார். சூப்பரா சொன்னமா. 1:11. முதல்ல K1 K2 K3 எனக்கு சொல்லுமா. K1 வந்து 6K சார். K2 3K. K3 2K. இது எப்படி கண்டுபிடிச்ச? KL is equal to constant. அதுல ஈக்குவேட் பண்ணு சார். அதுல ஈக்குவேட் பண்ணா K1க்கு K1 L1க்கு L1க்கு வந்து L/6 சார். L1க்கு L/6 ஏன் L/6? சார் 1:2:3 ரேஷியோல இருக்குல்ல சார். ஸோ எல்லாத்தையும் டோட்டலா பண்ணா 6. எல்சிஎம் எடுத்து பண்ணிருக்க. ரைட். அடுத்தது K2 2L/6. 2L/6. K3 3L/6. 3L/6. புரியுதா உங்களுக்கு? லென்த்தோட ரேஷியோ 1:2:3னா டோட்டலா 6. 3 2s are 6, 6 into 1 6. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 டைம்னா 1/6, 2 டைம்ஸ்னா 2/6, 3 டைம்ஸ்னா 3/6ன்னு அர்த்தம். அங்க இருந்து K1 K2 K3 கண்டுபிடிச்சிடணும். இப்ப 1/KS கண்டுபிடிக்கணும். 1/6, 1/3, 1/2, 6, 1 plus 2 plus 3. அப்ப K is equal to 1 ஆமா? மேல 6/6, K is equal to 1. KP ஆமாம்பா. KP பாத்தீங்கன்னா 6 9 9 2 11. அப்ப KS to KP கேட்டிருக்கிறதுனால 1:11 அர்த்தம். பை உங்க டைம் பீரியட் கேட்கல. தெரியுதா? டைம் பீரியட் கேட்டிருந்தாங்க 11:1. ஏன்? T equal to 2 pi root of m by K. K கீழே இருக்கு. √11:√1 எப்ப டைம் பீரியட் கேட்டிருந்தாங்கன்னா √11:√1. கேட்டுக்கிறீங்களா? ரைட். பை இந்த சம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கும். அப்ப லென்த் 1 2 3 அப்படி கட் பண்ணிருக்காங்கன்னா டோட்டலா அதோட லென்த் எவ்வளோ? இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், டோட்டலா 6 சென்டிமீட்டர். அப்ப 6 சென்டிமீட்டர்ல 1 தான் ஃபர்ஸ்ட். அப்ப 1/6K. சரி 1/6L டோட்டல்ல. அடுத்து 2/6L, 3/6L. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? K1 K2 K3 கண்டுபிடிச்சிடலாம். அதை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா ஒரு ஆன்சர், பேரலல்ல கனெக்ட் பண்ணா ஒரு ஆன்சர். ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கலாம். டைம் பீரியடோட ரேஷியோ TS TP √11:√1. குழப்பிக்காது. ஒரே நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 21 இந்த கொஸ்டின் தான் ஸ்ப்ரிங் கொஸ்டின். இன்னொரு சம் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சம்மு.
இப்போ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இதோட மாஸ் எம், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே. இப்போ டைம் பீரியட் வந்து 2π√m/k. இப்போ அனதர் மாஸ் ஆல்சோ சஸ்பெண்டட். இது கூட இது ஒரு எம், இன்னொரு எம், அதே சைஸ் இருக்கிற இன்னொரு எம் அட்டாச் பண்ணிட்டேன். ரைட்டா? அனதர் மாஸ் எம் ஆல்சோ சஸ்பெண்டட். நியூ டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்ப்ரிங்கோட கே மாறாது. அப்ப இது என்ன பண்ணிக்கணும், நீங்க 2mன்னு எடுத்துக்கணும். m + mன்னு எடுத்துக்கணும். ஆட் ஆயிருக்குல்ல m + m. t = 2π√2m/k. ரைட்டா? ஸோ ஃபைனல் ஆன்சர் t dash 2π√2 மட்டும் வெளில எடுத்துருங்க. √m/k. அப்ப 2π√m/kக்கு நான் t ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப t dash = √2 times of t. ஆன்சர் புரிஞ்சுச்சா? இன்னொரு மாஸ் அடிஷனலா சஸ்பெண்ட் பண்ணா டைம் பீரியட் என்ன ஆகுது? ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டு 2 டைம்ஸ்லாம் போட்டக்கூடாது. ஒழுங்காக சால்வ் பண்ணி பார்த்துட்டு போடணும். ரைட்டா? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்டும் எல்லா சம் ஐடியாவும் பேசியிருக்கோம். வேற டைம் பீரியட் கொடுத்து ஃப்ரீக்வன்சிக்கு வைக்கிறது, அப்புறம் ஆம்ப்ளிடியூட் கொடுக்கறது, ஸ்பீட் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கேட்கறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பார்த்துக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டு 2004ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 2 ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 K2 காதல் வாங்க சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்களாம். அப்ப கேஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்டா கண்ண மூடிட்டு எழுதிட்டு வந்துருவீங்க. K1 K2 by K1 + K2. இது ஒரு சம் 2004ல கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் ஒரு சம் கேட்கறது கிடையாது. இதை கேட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு ஜாலியா இருக்கும்ல. ரைட் பா, இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை, இப்போ ஒரு PDF போடுறேன் பாரு, எல்லாம் குரூப் பாரு. ஆசிலேஷனோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னா எல்லா கான்செப்டும் ரொம்ப சூப்பராக கவர் ஆயிருக்கும். சொல்யூஷன் வெறும் 60 கொஸ்டின் தான். ரைட்டா? ஸோ பின்னாடி என்ன பண்றேன், கொஸ்டின் நம்பர் 60 வரைக்கும் சொல்யூஷன் பின்னாடி இருக்கு. அதில் தெரியாத சம் இருந்ததுன்னா எனக்கு உடனே அனுப்பிச்சு விட்டுரு. சொல்யூஷன் பார்த்து புரியல சார் அப்படின்னா சென்ட் பண்ணி விட்டுரு. பார்த்ததும் புரிஞ்சிருச்சு, ஓகே அப்போ விட்டுரு. அடுத்த சம்பு அடுத்த சம்பு அடுத்த சம்பு அப்படியே போயிட்டே இருக்கணும். எல்லா சம்முமே உனக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். உட்காந்து இதை சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணு. அதே மாதிரி Vmaxன்னு போனால் A ஒமேகா, இது ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினைச்சேன். Vmaxக்கும் A மேக்ஸுக்கும் ரேஷியோ கேட்பாங்க. Vmax A ஒமேகா, A max -ω²A sin ωt, மேக்ஸிமம்னா -ω²A. இப்போ -ω²A, ஒமேகா ஒமேகா A A. அப்போ Vmaxக்கும் A மேக்ஸுக்குமான ரேஷியோ -1/ω, இல்லைன்னா -T/2π. ஒருவேளை A மேக்ஸுக்கும் V மேக்ஸுக்கும் கேட்டிருந்தாங்கன்னா -ω. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? ஸோ A மேக்ஸ் வேணும்னா V ஒமேகா. எனக்கு வேலை இருக்கு, எத்த போன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸோ Vmax Emax ரேஷியோ கேட்டு அதை பார்த்துக்கோ. வேற ஒரே நிமிஷம், ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தா ஒரு சம் புதுசா இருந்தா கத்து கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின் கவனி. கொஸ்டின் நம்பர் 18 இந்த பிடிஎஃப்ல, இப்போ அனுப்பின பிடிஎஃப்ல கொஸ்டின் நம்பர் 18. The angular velocities of 3 bodies in simple harmonic motion ω1, ω2, ω3. ஆனா கண்டிப்பா எதுவுமே ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி 3 பாடிஸோட ω1, ω2, ω3 ஈக்குவல் இல்லை. ரெஸ்பெக்டிவ் ஆம்ப்ளிடியூட், எல்லா பாடியோட வெலாசிட்டி சேம். எல்லா பாடியோட மேக்ஸிமம் வெலாசிட்டி சேம். மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன? Vmax = A ஒமேகா இல்லை, A ஒமேகா. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு.
எல்லாத்தோடது சேம்னா ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி தேர்ட் பாடி 3 பேரோடது சேம். A1 ஒமேகா 1, A2 ஒமேகா 2, A3 ஒமேகா 3. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப மேக்ஸிமம் வெலாசிட்டி சேம். A1 ஒமேகா 1 ஈக்குவல் டு A2 ஒமேகா 2 ஈக்குவல் டு A3 ஒமேகா 3. ரைட்டா? எது சேமா இருக்கு அதே மாதிரி ஃப்ரீயா இருக்கும்போது கொஸ்டின் நம்பர் 20 சால்வ் பண்ணி பாரு. கொஸ்டின் நம்பர் 20 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசனு ஸ்ப்ரிங்க வச்சுக்கிட்டு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறது. சரி, நானே சொல்லி கொடுத்துறேன். கவனிங்க. டயக்ராம் ஏல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 ஸ்ப்ரிங்க இந்த மாதிரி அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்ப டைம் பீரியட். டயக்ராம் பில என்ன பண்ணிருக்காங்கன்னா மேல ஒரு ஸ்ப்ரிங் ஒரு பாடி கீழே ஒரு ஸ்ப்ரிங் அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்படி இது ரெண்டு பேரலல் உனக்கு தெரியும். பி சில என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டோ சீரீஸ் இங்க பேரலல் மாஸ் இங்க போட்டிருக்காங்க. டி என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படி போட்டிருக்காங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னோட டைம் பீரியட் என்ன? 2π √ m/k க்கு பதிலா இது k தான். எல்லாமே k தான். k க்கு பதிலா இது ரெண்டு சீரிஸ் தானே. வாயை தர சீரிஸ் ஃபார்முலா என்ன? 1/k1 + 1/k2 1/k 1/k 2/k திருப்பி போட்டா k/2. அப்ப t = 2π √ 2m/k. ஆப்ஷன் 4 இதுக்கு ஏக்கு ஆப்ஷன் 4 ஆன்சரா கொடுத்துருக்காங்க. 2π √ 2m/k. இப்ப நீயே சொல்லு, இது ரெண்டும் பேரலல் தானே. பேரலல். இப்ப டைம் பீரியட் என்ன? 2π √ m/, என்னாச்சு? m/2k. m/2k. ஏன்னா k1 + k2 2k. இது எந்த ஆப்ஷனு? ஆப்ஷன் 1. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது k இது k. அப்ப 2k. 2kவும் சாரி இது k/2. k நான் பாரு சீரிஸ் காம்பினேஷன் 1/k 1/k. k/2 + k 3k/2. அப்ப t = 2π √ m/k 3k/2. என்ன ஆப்ஷனு? 3. சிக்கு சி. 4க்கு இது ஒரு k/2 இது ஒரு k/2. அப்ப k. அப்ப t = 2π √ m/k. எவ்வளவு பிரமாதமான சம் பாருங்க. ஆப்ஷன் 2 இந்த இடம். மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுக்கிட்டு எஃபெக்டிவ் கே கண்டுபிடிச்சு அங்கேருந்து டைம் பீரியட் போக கற்றுக்கணும். ரைட்டா? ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த லெசனை விட்டுறக்கூடாது. 2 கொஸ்டின்ன்றது ரொம்ப எவ்வளோ வேலிட்னு உனக்கு புரியும். ஏன்னா அந்த 1 நிமிஷத்துல தோத்தவன்